அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வாரம் எலெக்ஷன் வரப்போது, எல்லாருமே ஓட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். ஸோ யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் பாட்காஸ்ட் அப்படின்ற பேர்லையும் சரி, இன்டர்வியூ அப்படின்ற பேர்லையும் சரி, பல இடங்களில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்டர்வியூ வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. பட் இவங்க தான் நல்லவங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரிலாம் இருக்க வேணாம். ஜென்ரல் தேரி மாதிரியே இருக்கும். பட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இவங்க நல்லவங்களாட்ட இருக்கே, அவங்க நல்லவங்களாட்ட இருக்கே அப்படின்றது போல உங்களை மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி நார்த் இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து நடக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்கள்லாம் ஸ்மார்ட், நான் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எது வேணாலும் பாருங்கள், யார் பேசுறதுனாலும் கேளுங்க, எந்த இன்டர்வியூனாலும் இருக்கட்டும். பட் நீங்கள் மைண்ட் வாஷ் ஆகாமல் உங்களுக்கு உங்கள் தொகுதியில் யார் கரெக்டான நபர்னு தோணுதோ உங்களுடைய அனாலிசிஸ் பிரகாரம் அவருக்கு ஓட் பண்ணுங்கள். யூகே அரசாங்கம் இப்போ 16 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஃபோன்ஸை வந்து பேன் பண்ணலாமா, ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து பேன் பண்ணலாமா அப்படின்றது போல பரிசீலனைச்சிட்டு இருக்கிறதா ஒரு சில தகவல் வந்திருக்கு. அதுவும் பெற்றோர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒப்பீனியன்ஸ் இல்லாட்டி கருத்துக்களையும் வந்து கேட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 50% மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், தடை செய்தால் நல்லது தான் அப்படின்றத போல் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாலையுமே இந்த 15 இயர்ஸ்க்கு கீழே இல்லை 16 இயர்ஸ்க்கு கீழே ஸ்மார்ட் ஃபோன்ஸை பேன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஒரு புது ஃபீச்சர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 18+ கண்டென்ட் வந்து அந்த நியூடிட்டியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிற மாதிரி. ஒருவேளை நீங்கள் 17 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா அது பிளாக் ஆகிடும், அதற்கு மேலே இருந்தீங்கன்னா வரும். வேணும் வேணாமல் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றது இன்னும் வந்து தெரியல. மேபி ஏஜை வந்து நம்ம கொடுத்து தானே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவோம், அதை பொறுத்து இப்போதைக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பி சீரிஸ் புதுசாக ஒரு சீரிஸை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதியே வந்து இது லான்ச் ஆக போகுது அப்படின்றது போலையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கவே வேணாம், இந்தாங்க பார்த்துக்கோங்க அப்படின்றது போல் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டீம் பி அண்ட் டீம் டி அப்படின்றது போல் 2 கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர், இந்த மாதிரி வந்து பல விதமான விஷயங்கள் வந்து நாங்கள் மாற்றி இதில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டி சீரிஸ் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்களா. டீம் டி கூட அது டி எதிரான்னு பார்த்தீங்கன்னா விவோ டி இதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, இப்போ ஏற்கனவே உங்களுடைய அண்ணன் தம்பிங்க ஒருத்தர் தான் விவோ, அவர் தான் வந்து இந்த டி சீரிஸை லான்ச் பண்ணியிருக்காரு. இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வச்சிருக்காரு, மீடியடெக் வச்சிருக்காருன்ற மாதிரிலாம் போட்டிருக்கீங்களே. இப்போ அவர் அடுத்த சீரிஸ் அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாருன்னா அதெல்லாம் தான் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வருஷம் கொண்டு வர போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இங்கே ஒரு புது சீரிஸாகவே நீங்கள் வேற ஒரு பிராண்டில் லான்ச் பண்ணால் எப்படி? என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இருக்கிற இதே மாதிரி தான் யூ சீரிஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க ரியல்மி. இது சூப்பர் டிடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வருஷமான அவளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு. ஒன்றுமே இல்லாமல் நிறுத்திட்டாங்க. இப்போ பி சீரிஸ் வேறு. நடக்கட்டும். ஏதோ ஒன்று உருப்படியாக நமக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட் வந்தால் சரி. ஏன்னா இந்த மொபைல் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து மீடியடெக் ப்ராசர், இன்னொன்றில் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் இருக்கும் அப்படின்றது போல தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் ப்ரைஸிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அண்ட் 20,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது லான்ச் ஆக போகுது. ஆப்பிள் விஷன் ப்ரோ 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு கிட்னிக்கு பதில் 2 கிட்னியை விற்று வாங்கினவங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது? ஏன்னா ரீசெண்டாகவே இதை பற்றி நிறைய விதமான ஃபீட்பேக்ஸ், நிறைய விதமான நெகட்டிவிட்டி எல்லாமே என்ன ஏதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்குலாம் இந்த கண்ணுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க் ஆகிடுதான், ஒரு சில பெயினும் வருது அண்ட் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில பேருக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் கூட தெரியுது. சென்டர்லேயே பார்த்துட்டு திடீர்னு வெளியில் வந்து பார்த்தா ஏதோ நடுவில் வந்து கருப்பாக ஒரு புள்ளி இருக்கிற மாதிரிலாம் வந்து தெரியுது அப்படின்றது போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஆரில் ஒரு சைடில் பார்த்தா டெக்னாலஜியுடைய இம்ப்ரூவைசேஷன் மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு பிரச்சனை. நம்ம அப்போ பேசும்போது இதே விஷயத்தை பற்றி தான் பேசியிருந்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா பக்கத்தில் வச்சு நம்ம பார்க்க போகிறோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்றது தெரியல. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ அவங்களே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 30 மினிட்ஸ் மேலே போடாதீங்க அண்ட் பிரேக் விட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்றது போல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்லி பணம் அதிகமாக இருப்பவர்களுக்கும் அண்ட் 2 கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ், அது இந்த ப்ராடக்ட். அது இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவும் ஒன்ப்ளஸும் இப்போ ஜெமினி கிடையாது, அது ஜெமினி அவங்க சொல்கிற மாதிரி சொன்னால். ஸோ அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம் கூகுள் கூட. ஓகேங்களா? ஸோ இனிமேட்டு வரக்கூடிய ஓப்போ மற்றும் ஒன்ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நம்ம நிறைய விதமான ஏஐ ஃபீச்சர்ஸை பார்க்க போகிறோம். எஸ், பிக்சல்ஸில் கொண்டு வர போகிறதெல்லாம் இப்போ இதுலேயும் வந்து வந்துட போகுது. அண்ட் போக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் வந்துடும். அதை ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்தேன், நீ கொண்டு வந்தேன் அப்படின்ற போட்டியில் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நோ ஃபோம். அண்ட் ஆப்பிளை பற்றி சொல்லணும்னா இன்னொரு நியூஸ் இருக்குது. ஆப்பிள் M4 சிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஐ வந்து இது மிகப்பெரிய விஷயமா இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வர போகிறதா வந்து சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க மேக் லைனப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி இந்த ஏஐ மூலிமா நிறைய விதமான விஷயங்களையும் சேர்த்து வந்து கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம M3 மேக்புக் ஏரோடைய வீடியோ வந்து போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு லேப்டாப், நல்ல ஒரு மேக்புக் தான். பட் இருந்தாலும் இந்த புது ப்ராசர் வரும்போது என்ன இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் iPhone 16 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸும் சேர்ந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் வந்து
வந்து நம்ம ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தோம். ப்ளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்டாக் கூட வந்து இப்போ கொலாபரேஷனுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணும்போது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணி ஜென்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்குன்றதுனால ஷட்டர் ஸ்டாக் கூட வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து வச்சு இங்கே ஜென்ரேட்டிவ் விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்றது தெரியல. உண்மையாக சொன்ன மாதிரி நல்லா இருந்ததுன்னா நல்லது தான். ஸோ இலான் மஸ்க் இந்தியாவுக்கு வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சீக்கிரமாகவே வந்து நம்ம மோடி அவர்களை வந்து நான் சந்தித்து பேச போகிறேன் அப்படின்றது போல ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தாரு எக்ஸில். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனத்து கூட வந்து டெஸ்லா பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா ஒரு சில அரசல் புரசலான செய்தி வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியவில்லை. பட் யோசிச்சு பார்த்தா உண்மையாலாம் இருக்குன்னு தோணுது உங்களுக்கு. OnePlus மொபைல் இனிமேட்டு உங்களால் வாங்க முடியாது. எஸ், அதாவது ORA சவுத் இந்தியன் ஆர்கனைஸ்டு ரீட்டைல் அசோசியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸை இனிமேட்டு நாங்கள் விற்க போகிறது கிடையாதுன்றதை போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆஃப்லைனில் எங்களுக்கு ரொம்பவே கம்மியான மார்ஜின் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டே சம்பாதிக்க முடியல இந்த மொபைல்லாம் வந்து வச்சுட்டு. அதனால் நாங்கள் வந்து ஓவராலாக சேர்ந்து இந்த மொபைல் ஃபோனை விற்க வேணாம், இந்த பிராண்டு அப்படின்றது போல் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்லைனில் மேபி சேல் ஸ்டாப் ஆனாலும் ஆகலாம். இல்லை OnePlus கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா என்ன எதுறது தெரியல. பட் என்னத்தை சொல்கிறது, சரி ஓகே, நமக்கு கம்மியாக வந்தால் நல்லது தான். இல்லை என்ன, நம்ம ப்ரைஸிங் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை நிறைய பேர் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. உள்ளே போய் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இதுதானா இதை ஏன்டா அமிச்சேன், இதை தான் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா. ப்ரிவியூ பார்க்குற ஆப்ஷன் கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா காரணம் என்னென்னா அதன் மூலியமாக அவர்களுடைய லிங்க் ஏதாச்சும் கிளிக் பண்ணி மால்வேரோ தேவையில்லாத ஏபிகேவோ டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் வந்து போகுது. ஸோ ப்ரிவியூ பார்த்தாங்கன்னா வேணுமா வேணாமான்னு அங்கேயே டிசைட் பண்ணிட்டு அப்படியே அது டவுன்லோடே பண்ண விட்டுருவாங்க. அந்த ஒரு ஃபீச்சரை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்கப்பா, உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்திய அரசாங்கம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 வகையான நாய்களை வந்து தடை செய்திருந்தாங்க இல்லையா. இப்போ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து இல்லை, நீங்கள் எப்படி எடுத்த உடனே 23 டாக்ஸை வந்து நீங்கள் தடை பண்ணுவீங்க, நிறைய டாக்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தானே. அதனால இந்த அனிமல் கமிட்டி ஒரு சிலதால் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட பேசி எதெல்லாம் வந்து உண்மையிலே டேஞ்சரஸ் ஆனது, எதெல்லாம் வந்து நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற ப்ரீட் அப்படின்றத பார்த்து எந்த ப்ரீடை தடை செய்யலாம் அப்படின்றத இன்னொரு தடவை பரிசீலனைங்க அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை திங்க் பண்ணுங்கன்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவலா கடைசியாக வந்து கடையை சத்தத்தை முடிவு பண்ணிட்டாங்க. பொறுங்க, இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணுன்றதுனால UK, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டில் அவங்களுடைய கடையை சாத்திட்டு இந்தியாவில் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் ஆல்ரெடி வந்து ஓலா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக இருக்குது. இன்னொரு சைடில் EVலையுமே வந்து வளர்ந்துட்டு வராங்க. ஸோ மைட் பி அ குட் ஒன். பிகாஸ் ஓவராலாகவே அவங்களுடைய லாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது தெரியும். கடந்த ஒரு வருஷமாக இயர் இல்லை குவார்டர் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா லாஸ் மேலே லாஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு முயற்சியை அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்தெல்லாம் உளுந்து எல்லாம் பொழைச்சிடுச்சு, தண்ணிக்குள்ளே உளுந்து பொழைச்சிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள் யூஸர் சிரிக்கிறாரு. இருங்க வரேன். பட் ஆண்ட்ராய்டு யூஸருக்கும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒருத்தர் போய் ஸ்கை டைவிங் பண்ணியிருக்காப்புல. ஸ்கை டைவிங் பண்ணும்போது அவருடைய கேலக்ஸி சாம்சங்குடைய அல்ட்ரா சீரிஸ் ஃபோன் கீழே விழுந்துருச்சுங்க. ஸ்கை டைவிங் பண்ண இடத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. இவர் அந்த ஃபைன் மை டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சர் வச்சு ஃபோன் எங்கே இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா ஃபோன் ஒர்க் ஆகுது. என்ன நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்றது போல் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இப்போ நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், ஃபோன் வந்து தப்பிச்சிடுச்சு. பட் என்னென்னா இதெல்லாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் நடக்குது. ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பில்டு இருக்கிறதுல பட்ஜெட் செக்மெண்ட்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கீழே போட்டாலே காலி. நம்ம கீழே போட்டு ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும். அந்த கார் ஏற்றின ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அதோடைய அடுத்த பார்ட் சீக்கிரமாக இந்த வாரம் வருது. ஸோ இந்த ஃபைன் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன்லலாம் ஃபோன் ஆஃப் பண்ணால் கூட கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபீச்சர் இருக்குது. ஆண்ட்ராய்டில் இல்லாமல் இருந்தது, பிக்சலில் மட்டும் தான் கொண்டு வந்துருந்தாங்க போன சீரீஸில். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் எல்லா ஆண்ட்ராய்டு டிவைஸ்லையுமே வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்களாம். அந்த சிப்பு இருந்ததுன்னா ஃபோன் ஆஃப்லேயே இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஃபோன் எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியும் UWB அல்ட்ரா வைட் பேண்ட் மூலியமாக. ஸோ இது வந்து எந்த அளவுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதிகமாக இருக்கோ கண்டுபிடிக்கிறதும் அந்த அளவுக்கு ஈஸி. ஃபோனே எங்கே இருந்தாலும் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்கிறது, சூப்பர் இல்லை? ஃபோனில் எவ்வளோ தான் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் இந்த ஸ்டோரேஜ் தொல்லை மட்டும் நிறைய பேருக்கு வந்து விட்டே போகாது. இப்போ வந்து கூகுள் ஃபோட்டோஸில் அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபைல்லாம் ரொம்ப பெருசாக அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து இந்த ஃபோட்டோ ஆப்லேயே கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைலுடைய குவாலிட்டி மாறாமல் சைஸை மட்டும் கம்மி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு இல்லையா. இந்த படகு கம்பெனியை எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க?
படகு கம்பெனி ஹெட்செட்டு TWS இதெல்லாம் வந்து வாங்கியிருப்பீங்களே போட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் போய் வாங்கி அந்த வெப்சைட்டில் வாங்கினா அவங்ககிட்ட கூடிய டேட்டாஸ் இது எல்லாமே வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 75 லட்சம் பேருடைய டேட்டா வந்து ஆன்லைனில் லீக் ஆகிடுச்சு, ப்ரீச் ஆகிடுச்சு, யாராவது திருடிட்டாங்க, அதை வந்து டார்க் வெப்பில் போட்டு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் போட் வெப்சைட்டில் அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. ஆனால் இதனால் வரைக்கும் போட் எந்த ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுக்கல, இது வெளியில் வந்த நியூஸ் மட்டுமே. இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Note 40 சீரிஸ் வந்து இப்போ அஃபிஷியலி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்க ப்ரோ அன்பாக்சிங்னு சொல்லி நேற்றுலேருந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு ஃபோன் வராது, நம்ம தான் வாங்கி பண்ணணும். ஸோ வாங்கணும்னா சேல் வந்து அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். சூப்பர் டிடி ஃபேமிலிஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, இது என்னென்ன லான்ச் ஆயிருக்குன்றது சொல்கிறேன். உங்களுக்கு 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் Note 40 Pro ப்ளஸ் 25,000 ரூபாய்க்கு, இன்னொன்று ப்ரோ அது 22,000 ரூபாய்க்கு. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் மேக் சேஃப் இருக்கும்ல, அதே தான் அந்த டெக்னாலஜி மாதிரியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் மேக் கிட் தராங்க, ஒரு கேஸு. அந்த கேஸை போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஒயர்லெஸ் பவர் பேங்க் மாதிரி ஒன்று தராங்க கூடவே. அது வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் ப்ரைஸிங்கு. தனித்தனியாக வாங்கினா காஸ்ட் அதிகம். அப்போது உங்களால் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து பண்ண முடியும். இந்த ஃபோனை கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரியே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இந்த கேஸ் வச்சு பண்ணும்போது பார்க்கறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. இது ஒரு விஷயம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு பின்னாடி வந்து RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தனித்தனி கலர் வரும்போது என்னடா இது ஒரு மாதிரி ரோபோ பழைய டெர்மினேட்டர் படத்தில் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து தோணுது. ஸோ ட்ரை பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபோன் வந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது டெஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். அதே போல் Moto H50 Ultra அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் சீக்கிரமாக லான்ச் ஆகக்கூடும் அப்படின்றத போல் லீக்ஸ் வந்திருக்கு. இதில் ஸ்னாப்ட்ராகனுடைய 8S Gen 3 ப்ராசஸர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மோட்டோவில் இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்க லான்ச் பண்ண ஸ்பெக்கு ப்ரைஸிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அவங்க சர்வீஸை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும். நம்மளுடைய H40 H50 ப்ரோலேயும் நான் அதை தான் சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு ப்ரோ இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டவங்க எல்லாருமே அந்த சர்வீஸ் சென்டர் உங்கள் பக்கத்துலலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் முடிவு பண்ணுங்கள். ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்றது நம்ம வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த எபிசோடைய ஆட்டோ நியூஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி F77 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் வச்சிருக்காங்க, EV பைக். இதனுடைய ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? 307 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 150 km/h. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 30.2 kWh மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க அண்டர் நியூட்டன் டார்க்கோட. அண்ட் ஏப்ரல் 24 சேலுக்கு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸிங் 4 லட்சம் ரூபாய், 4 lakh rupees. அந்த ப்ரைஸிங்கை கொடுத்து வாங்குற தைரியம் தான் வாங்கலாம். பட் ஹைலைட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 கிலோமீட்டர் 3 வருஷம் வாரண்டி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த வாரண்டி அது பேர் என்ன, வாரண்டி பேக்ஸே வந்து மாற்றிருக்காங்க. அதில் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லட்சம் கிலோமீட்டர் இல்லாட்டி 8 வருஷம் வாரண்டி. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு EV பைக்குக்கு இவ்வளோ வருஷம் இத்தனை கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்த கம்பெனி நாங்கள் தான் அப்படின்றது போல் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அதுக்குரிய ப்ரைஸிங் என்ன ஏதுன்னெலாம் பார்த்தா தான் இது இன்னும் ஒர்த்தா என்னன்றது தெரியும். போன மாதம் வரைக்கும் EV பைக் வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதம் EV பைக் வாங்குறவங்களுக்கு ப்ரைஸிங்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபேம் 2 சப்சிடியெல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க. 10,000 ரூபாய் தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது இங்கே சார்ட்டில் வந்து பார்க்கலாம். Ather 450S வந்து 1,10,000 இருந்தது, இப்போ 1,26,000 வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 14% ஹைக். அதே போல் ஒவ்வொரு கம்பெனி இதுவுமே எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது வந்து பார்க்கலாம். ஸோ EV பைக்ஸுடைய ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆனது உங்களுக்கு ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லும், நிறைய பேர் டெக்னிக்ஸை பார்க்குறீங்க, ஆர்வத்தோட வெயிட் பண்ணுறோம்லாம் சொல்கிறீங்க. பட் நிறைய பேர் லைக் போடுறது கிடையாது. ஸோ நீங்கள் இன்னும் லைக் போட்டால் தான் இன்னும் லைக் மைண்டட் பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி கூட லைக் பண்ணிவிட்டு இல்லை டிஸ்லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கல ஏது பிடிக்கலன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களே பார்க்குறீங்க ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய விதமான மாற்றங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னுமே வரும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த BMWவோட க்ரோத் இயர் ஆன் இயரில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கார்லாம் வளருதோ இல்லையோ, ப்ரீமியம் செக்மெண்ட்லாம் பிச்சுக்கிட்டு போகுதுங்க. 50% மேலே க்ரோத். பஜாஜ் பல்சர் N150 சொல்லக்கூடிய அந்த புது பைக் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் 1,50,000 வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த பைக்கை பற்றின முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நண்பர் VS ஆட்டோ அப்படின்னு சொல்ல சேனல் வந்து அஃபிஷியல் வந்து பேன் பண்ணி டெர்மினேட் பண்ணி நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து போச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ வந்து புது சேனல் ஆரம்பிச்சிருக்காரு 6 ஸ்பீடுன்னு சொல்லிட்டு அவருடைய சேனலில் போட்டிருக்காரு. செக் பண்ணி பாருங்கள். ஸ்பான்சர்லாம் வந்து கிடையாது, ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ புது சேனல் சப்போர்ட் நிறைய பேர் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க பாருங்கள்.
வாரம் வாரம் நம்மளுடைய கிவ்அவேக்கான வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மேலே மெயில் போட்டு ரொம்ப மெயில்ஸ் போடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கிவ்அவேல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் மெயில் பண்ணோட ரெஸ்பான்ஸ் வந்துடும். அஃபிஷியல் நீங்கள் தான் வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கேட்போம். அது அமிச்சிங்கன்னா உங்கள் கிஃப்ட் உங்களுக்கு அமிச்சிருவோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் 3 பேரை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் மட்டும் தான் மெயில் பண்ணியிருக்காரு. இன்னும் 2 பேர் மெயிலே வந்து பண்ணல. ஸோ இன்னொரு அவகாசம் வந்து கொடுக்கலாம். போன வாரம் நியூஸை பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்கள் பேர் இருந்ததுன்னா யூசர் நேமை வச்சு அதை நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மெயில் பண்ணுங்கள். அஃபிஷியலி செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கிஃப்ட்டை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். இந்த வாரத்தோட 3 வின்னர்ஸ். இந்த வாரம் நிறைய வீடியோஸ் போட்டோம். அதில் சூப்பர் டிடி ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட்ஸ் பண்ண ஒரு சில பேரில் 3 லக்கி வின்னர்ஸ் இவங்க தான். இது எல்லாமே ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுறோம். யாருமே எனக்கு வரலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா சூப்பர் டிடி ஃபேமிலி ரொம்ப பெருசு. அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அது ஒரு லக்கும் ஒரு பார்ட் இருக்குல்ல. ஏன்னா நீங்களே போய் கமெண்ட் செக்ஷனில் 1000 கமெண்ட்டில் ஒருத்தரை செலக்ட் பண்ண சொன்னால் யாரை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்கள தவிர இது எல்லாருக்குமே நம்ம வில்லன் ஆகிடும். அந்த மாதிரி தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.